Hello all, welcome to Study Buddy and இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம ஜியோகிரஃபிலேருந்து கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டடி படியில் போயிட்டுருக்கிற கோர்சஸ் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட்னு சொல்லி ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கோர்சஸாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே வீடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து என்சிஆர்டிலேருந்து லைக் பேசிக்லேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட். ஸோ இன்கேஸ் நம்ம கோர்சஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து அதில் தான் கொடுப்பேன். அண்ட் இது இல்லாமல் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிசாட் மென்டரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் தனியாக யூபிஎஸ்சி மென்டரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ யூபிஎஸ்சியோட மென்டரிங் கோர்ஸில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர் டே டார்கெட்ஸ் இருக்கும், பர் வீக் டார்கெட்ஸ் இருக்கும், டெய்லி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதி தர மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட டார்கெட்ஸை செட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன புக்ஸ் படிக்கணும், எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஹோல் கைடுமே வந்து உங்களுக்கு சார் கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்து நீங்கள் அவர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் யா கைஸ், ஸோ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நான் அன்அகாடமியோட ப்ளஸ் கோர்சஸ் பற்றி பேச போகிறேன். ஸோ ப்ளஸ் அண்ட் ஐ வில் டாக் அபவுட் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ். ஸோ புது பேட்ச் அலர்ட் விட்டுருக்காங்க, வெற்றி அப்படிங்கிற குரூப் 1 மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ். ஸோ Feb 1 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து அன்அகாடமி ஆப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அப்படின்னு அவேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. என்னோட நேமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா SHIFNAS அப்படின்னு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃப் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அன்அகாடமி யூஸராக இருந்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ லைவ் கிளாஸஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து என்னோட கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், SHIFNAS அப்படிங்கிறது. அண்ட் ஸோ 10% ஆஃப் இருக்குது, இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது in the earlier class we have learned that the surface of the earth is not the same everywhere. So the earth has an infinite variety of landforms named mountains இருக்கு, plateaus இருக்கு, plains இருக்கு, வேலிஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட எர்த்தில் இருக்குது. ஸோ சம் பார்ட்ஸ் ஆஃப் த லித்தோஸ்பியர் மே பி ரகட் அண்ட் சம் மே பி ஃப்ளாட். ஸோ லித்தோஸ்பியருங்கிறது டாப் லேயர், ஃப்ளாட்டாக இருக்கும், சில இடத்துல ரகடாக இருக்கும். ஸோ தீஸ் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் ரிசல்ட் ஆஃப் 2 ப்ராசஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து எண்டோ அப்படின்னா உள்ளே நடக்கிற ப்ரோசஸ், எக்ஸோ அப்படின்னா வெளியே நடக்கிற ப்ரோசஸ். ஸோ எண்டோஜெனிக் அப்படின்னா இன்டர்னல் ப்ராசஸஸ் லீட்ஸ் டு த அப்லிஃப்ட்மெண்ட் அண்ட் சிங்கிங் ஆஃப் த எர்த்ஸ் சர்ஃபேஸ் அட் செவரல் பிளேசஸ். ஸோ மேலேயும் வரும் இல்லை கீழேயும் போகும் உள்ளே நடக்கிற எண்டோஜெனிக் ப்ராசஸ்னால. எக்ஸோஜெனிக் ப்ராசஸ் வந்து இஸ் த கண்டினியூஸ் வேரிங் டவுன் அண்ட் ரீபில்டிங். ஸோ வேர் டவுன் ஆகுறதுங்கிறது வெளியில் நடக்கிற இந்த விண்டு, ரெயின், ப்ரெசிபிடேஷன் இது மூலிமா வந்து லைக் வேர் ஆகும், அது வேற ஒரு இடத்துல போய் டெபாசிட்டும் ஆகும், ரீபில்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேடேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லெவலிங் ஆஃப் ஹைலேண்ட்ஸ் த்ரூ எரோஷன் அண்ட் ஃபில்லிங் அப் ஆஃப் லோலேண்ட்ஸ் த்ரூ டெபாசிஷன். ஸோ கிரேடிங்னா என்னென்னா இப்போ ஹைலேண்ட்ஸ்லேருந்து ஃபுல்லாக விண்டு வருது, மழை வருது அப்படின்னா அங்கே எரோடாய் கீழே ஒரு இடத்துல வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேலே ஹைலேண்ட்லேருந்து லோலேண்டுக்கு வந்து திங்ஸை இழுத்துட்டு வரது தான் வந்து கிரேடேஷன். சரிங்களா? இப்போ லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the landscape is being continuously worn away by 2 processes ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து weathering, இன்னொன்று erosion. So weathering is the breaking and falling apart into smaller pieces of rocks on the earth surface. So earth surfaceல வந்து குட்டி குட்டி rock particles வந்து it will break up. சரிங்களா? அது ஒரு விஷயம். அண்ட் ஸோ எரோஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் த வேரிங் அவே ஆஃப் த லேண்ட்ஸ்கேப் பை டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் லைக் இப்போது வாட்டர், விண்ட், ஐஸ், சீ வேவ்ஸ் எல்லாம் வந்து இட் வில் எரோட். எந்த சர்ஃபேஸ் மேலே அது இருக்கோ அதை எரோட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ த எரோடட் மெட்டீரியல் இஸ் கேரிட் அவே பை வாட்டர், விண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து வாட்டர் விண்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்தும் அண்ட் ஈவென்ச்சுவலி டெபாசிட் பண்ணிடும் ஒரு இடத்துல. ஸோ திஸ் ப்ராசஸ் ஆஃப் எரோஷன் அண்ட் டெபாசிஷன் கிரியேட் டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிவரோட வேலை இங்கே என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ த வாட்டர் ஃப்ளோயிங் ஃப்ரம் இட்ஸ் சோர்ஸ் டு ரிவர் மவுத். ஸோ சோர்ஸ்னால் வந்து இப்போ மவுண்டனோட டாப்பில் வந்து ஐஸ்பர்க் லைக் கிளேஷியர் வந்து உருகுதுன்னா அதுதான் சோர்ஸ். சரிங்களா? இப்போ வந்து கங்கோத்ரி கிளேஷியர், யமுனோத்ரி கிளேஷியர், இங்கேருந்து தான் வந்து கங்கா, யமுனா ரிவர்லாம் வருது. ஸோ வாட்டர் ஃப்ளோயிங் ஃப்ரம் இட்ஸ் சோர்ஸ் டு ரிவர் மவுத். ஸோ ரிவர் மவுத்னா அப்படியே அது வந்து சீக்கு எம்டி ஆகுது, அதுதான் ரிவர் மவுத். அலாங் அ டெஃபினட் கோர்ஸ் கால்ட் அ ரிவர். ஸோ ரிவர் ஜென்ரலி ஒரிஜினேட் ஃப்ரம் அ மவுண்டன் ஆர் அ ஹில். ஸோ மவுண்டன்லேருந்து ஹில்லேருந்து வந்து ரிவர் ஒரிஜினேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிவரோட சோர்ஸ் இது. ஸோ அப்படியே வந்து அது வந்து என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓஷனில் வந்து சேர்ந்துருது. ஸோ இதுதான் ரிவர் மவுத்துன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. ஸோ ரிவருக்கு வந்து கூட சேருற எக்ஸ்ட்ரா ரிவர்ஸ்லாம் ட்ரிபியூட்டரின்னு சொல்லுவாங்க, வெளியில் போகிறதுலாம் டிஸ்ட்ரிபியூட்டரின்னு சொல்லுவாங்க. ஆக்ஸ்போ லேக் அப்படிங்கிறது இப்படி கர்வ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஆக்ஸ்போ லேக்.
ஸோ மியாண்டர் அப்படிங்கிறது வந்து இட் வில் மியாண்டர், அது மாதிரி தனித்தனியாக வந்து போகும். ஸோ இதுதான் வந்து மியாண்ட்ரிங்னு சொல்லுவாங்க, மியாண்ட்ரிங் ஆஃப் த ரிவர். ஸோ இப்படி மியாண்டர் பண்ண இப்படி கட் ஆகி தனியாக ஒரு லேக் போயிடும். ஸோ இதுதான் வந்து ஆக்ஸ்போ லேக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அண்ட் ஃப்ளட் பிளெயின்னா இது இப்போது ஒரு ஃப்ளாட்டான ஏரியா இருக்குது, அது லைக் சென்டரில் வந்து ரிவர் போயிட்டுருக்கும். ஸோ அதை சுற்றி இருக்கிற ஏரியானா ஃப்ளட் பிளெயின்னு சொல்லுவாங்க. அண்ட் டெல்டா அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிற இடம் தான் டெல்டா. ஸோ த சோர்ஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரிவர்ஸ் நோன் as its source. ஸோ மேலே ஒரிஜினேட் ஆகுதுலே அங்கே தான். த பிளேஸ் வேர் இட் ஜாயின்ஸ் த லேக் ஆர் சி வந்து ரிவர் மவுத்துன்னு சொல்லுவாங்க. த ரன்னிங் வாட்டர் இன் த ரிவர் எரோட்ஸ் த லேண்ட்ஸ்கேப் விச் கிரியேட்ஸ் ஸ்டீப் சைடட் வேலி லைக் லெட்டர் நோன் as வி ஷேப்ட். ஸோ இந்த மாதிரி ஓடிட்டு இருக்க இந்த மாதிரி வி ஷேப்டு லைக் வேலி வந்து ஃபார்ம் பண்ணி விட்ரும். சரிங்களா. ஓகே. ஸோ ட்ரிபியூட்டரினா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டரினா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ ஃபாலிங் ஆஃப் ரிவர் வாட்டர் ஓவர் அ வெர்டிக்கல் ஸ்டீப் இன் அ ரிவர் பெட் இஸ் கால்ட் அஸ் வாட்டர் ஃபால். ஸோ இந்த மாதிரி ஸ்டீப்பாக வந்து ஒரு இடம் இருக்கும் போது அங்கே வந்து இப்படி வந்து தண்ணி விழுகிறது தான் வாட்டர் ஃபால்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபார்ம்ட் when the சாஃப்ட் ராக்ஸ் ஆர் ரிமூவ்ட் பை எரோஷன். ஸோ இங்கே இருக்கிற ராக்ஸ் வந்து லைக் சாஃப்டாக இருக்கும். ஸோ அது எரோடா இந்த மாதிரி வெர்டிக்கலாக மாறிடும். எக்ஸாம்பிள், குற்றாலம் ஃபால்ஸ் அக்ராஸ் த ரிவர் சித்தார் இன் தமிழ்நாடு. ஸோ ரிவர் சித்தாரில் வந்து குற்றாலம் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஞ்சல் ஃபால்ஸ் வந்து வெனிசுலாவில் இருக்குது இன் சவுத் அமெரிக்காவில். அண்ட் அதர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நயக்ரா ஃபால்ஸ் லொக்கேட்டட் ஆன் த பார்டர் பிட்வீன் கனடாக்கும் யூஎஸ்ஏக்கும் நடுவில் தான் நயக்ரா ஃபால்ஸ் இருக்குது நார்த் அமெரிக்காவில். அண்ட் விக்டோரியா ஃபால்ஸ் வந்து ஆன் த பார்டர் ஆஃப் ஜாம்பியா அண்ட் ஜிம்பாபே ஆஃப்ரிக்காவில். ஸோ இந்த வருஷம் வந்து ஜாம்பியா ஜிம்பாபே வச்செல்லாம் வந்து ஜாம்பேசி ரிவர் வந்து எந்த ஓஷனில் எம்டி ஆகும், இந்தியன் ஓஷனில் எம்டி ஆகும். ஸோ அதான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸில் இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டர் ஃபால்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட், Plunge Pool is a hollow feature at the base of the waterfall which is formed by cavitation. So Plunge Pool அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்களா, அப்படி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வாட்டர் ஃபாலோட பேஸில் வந்து ஒரு பூல் மாதிரி ஒரு இது வந்து விழுந்து இந்த இடம் வந்து குழியாயிருக்கும் நல்லா. ஸோ இதுதான் Plunge Poolன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. And alluvial fan is a deposition of sediment occurs at the river enters a plain or a foothill. இப்போ ஒரு ரிவர் வந்து இப்போ மேலேருந்து கீழே வந்து ஒரு பிளெயினான இடத்துல என்டர் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இந்த அலுவியல் ஃபேன்ஸ் வந்து உருவாகும். சரிங்களா. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஏன்னா டெபாசிட்ஸ் அங்கே அதிகம் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல. சரிங்களா. ஓகே. ஸோ இதுதான் வந்து மியாண்ட்ரிங் ஃபீச்சர் ஆஃப் த ரிவர்னு சொல்லுவாங்க. இப்படி போகிறது. ஸோ ஆஸ் த ரிவர் என்டர்ஸ் த பிளெயின் இட்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். லார்ஜ் பென்ஸ் அண்ட் ஸோ லார்ஜ் பென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் மியாண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மியாண்டர்ஸ் அலாங் த ரிவர் வெல்லார் நியர் சேத்தியா தோப்பே இன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் தமிழ்நாடுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. So due to continuous erosion and deposition along the sides of the meander, the ends of the meander loop comes closer and closer. So இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி கண்டினியூஸாக வந்து இப்படி போயிட்டே இருக்கிறனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொம்ப க்ளோஸ் ஆகி வந்து இது கட் ஆகி இங்கே தனியாக போயிடும், இது தனியாக போயிடும். ஸோ அதுதான் ஆக்ஸ்போ லேக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ ஆக்ஸ்போ லேக்கும் நான் முதலே சொல்லிட்டேன். And at times the river it overflows its bank. ஸோ இங்கே பேங்க்னா ரிவரோட எந்த பாத்தில் போயிட்டுருக்குன்னு ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் வந்துடும். சரிங்களா. ஸோ திஸ் லீட்ஸ் டு ஃப்ளட்டிங் ஆஃப் த நெய்பரிங் ஏரியாஸ். ஆஸ் த ரிவர் ஃப்ளட்ஸ் இட்ஸ் டெபாசிட்ஸ் லேயர்ஸ் ஆஃப் ஃபைன் சாயில் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் கால் செடிமெண்ட்ஸ் அலாங் இட்ஸ் பேங்க்ஸ். ஸோ அதோட பேங்க்லேருந்து நல்லா ஃபைன் செடிமெண்ட்ஸ்லாம் டெபாசிட் பண்ணி விட்ரும். திஸ் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் அ ஃப்ளாட் ஃபர்டைல் ஃப்ளட் பிளெயின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃப்ளாட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டெபாசிட் ஆகிட்டு அதுதான் வந்து இந்த ரேஸ்ட் பேங்க்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லீவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லெவீஸ் ஆர் லீவர்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். சரிங்களா. ஸோ ஆஸ் த ரிவர் அப்ரோச்சஸ் த sea, the speed of the flowing water decreases and the river begins to break up into a number of streams called distributaries. ஸோ மேலேருந்து வரும்போது தான் அதோட ஸ்பீட் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பிளெயினில் வந்து பாத்தில் போயிட்டுருக்கு, கடலை வந்து சேரப்போகுது அப்படின்னா அதோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ கம்மியாகும் போது கிட்ட இருக்கிற அந்த ஹோல்ஸ்லாம் போய் டிஸ்ட்ரிபியூட்டரிஸாக ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா. So the velocity of the river becomes so slow that it begins to deposit its load. So ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்போது ஒரு லோடு அங்கே அந்த இடத்துல டெபாசிட் பண்ணிடும். ஸோ ஈச் டிஸ்ட்ரிபியூட்டரி ஃபார்ம்ஸ் இட்ஸ் ஓன் மவுத். ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரிக்கும் வந்து லைக் அதோட ஓன் மவுத் வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ த கலெக்ஷன் ஆஃப் செடிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் த மவுத்ஸ் ஃபார்ம் டெல்டா. ஸோ எல்லா மவுத்ஸும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் இந்த மெயின் ரிவர் மவுத் எல்லாமே வந்து சீல எம்டி ஆகும் போது நிறையா மவுத்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டெல்டான்னு சொல்லுவாங்க, ரிவரோட டெல்டா.
ஸோ டெல்டாஸ் ஆர் எக்ஸலண்ட் ப்ரொடக்டிவ் லேண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தே ஹாவ் மோர் மினரல்ஸ் விச் ஃபேவர் கல்டிவேஷன். ஸோ நிறையா வந்து அங்கே செடிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால கல்டிவேஷன் அங்கே அதிகமாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா காவேரி டெல்டா, கேஞ்சஸ் டெல்டா, அண்ட் யூஎஸ்ஏல வந்து மிசிசிப்பி டெல்டா. நெக்ஸ்ட் ஒன் கிளேஷியர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அ லார்ஜ் பாடி ஆஃப் ஐஸ் மூவிங் ஸ்லோலி டவுன் அ ஸ்லோப் ஆர் வேலி டியூ டு கிராவிட்டி இஸ் கால்ட் கிளேஷியர். ஸோ பெரிய ஒரு ஐஸ் கட்டி வந்து ஸ்லோப்பில் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருந்தால் அது கிளேஷியர்னு சொல்லுவாங்க. ஸோ கிளேஷியர்ஸ் ஆர் குரூப்ட் இன்டு மவுண்டன் ஆர் வேலி கிளேஷியர்ஸ் அண்ட் கான்டினென்டல் கிளேஷியர்ஸ்னு 2 types ஆஃப் கிளேஷியர்ஸ் இருக்குது. கான்டினென்டல் கிளேஷியர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா the glacier covering vast area of continent with thick ice sheets. ஃபார் எக்ஸாம்பிள் மேலே லைக் அண்டார்டிகா கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ட் மேலே க்ரீன்லேண்ட்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குளிரான பகுதிகள். ஸோ காண்டினென்ட் ஃபுல்லாகவுமே வருஷம் முழுக்க ஐஸ் இருந்துகிட்டே இருக்கும், திக் லேயர் ஆஃப் ஐஸ். ஸோ இதெல்லாம் வந்து காண்டினென்டல் கிளேஷியர்ஸ். மவுண்டன் ஆஃப் வேலி கிளேஷியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் a stream of ice flowing along a valley. It usually flows former river course and are bounded by steep sides. ஸோ முதல்ல இருந்த ரிவரோட கோர்ஸில் அப்படியே வந்து இந்த ஐஸ் வந்து லைக் ஃப்ளோட் ஆகும். ஸோ அப்படியே வந்து திக்காக அப்படியே லைக் கெட்டியாகி அந்த ரிவரோட கோர்ஸில் அப்படியே கிளேஷியராக இருக்கும். ஹிமாலயாஸ், ஆல்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மவுண்டன் ஆஃப் வேலி கிளேஷியர். ஸோ கிளேஷியர்ஸ் எரோட் த லேண்ட்ஸ்கேப் பை லெவலிங் சாயில். ஸோ அங்கே அப்படியே எரோடாய் வந்து அந்த சாயிலை வந்து எரோட் பண்ணி விட்ரும், லெவல் பண்ணி விட்ரும். அண்ட் ஸ்டோன்ஸ் டு எக்ஸ்போஸ் சாலிட் ராக் பிலோம் அடியில் இருக்கிற சாலிட் ராக்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடும். சர்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிளேஷியலி எரோடட் ராக் பேசன் வித் அ ஸ்டீப் சைட் வால் அண்ட் ஸ்டீப் ஹெட் வால் சரௌண்டிங் அண்ட் ஆர்ம் சேர் ஷேப்ட் டிப்ரெஷன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் சர்க்குன்னு சொல்லுவாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் சர்க் வந்து எப்படி ஆகும்னா, இப்போது பெரிய ஒரு கிளேஷியர் வந்து இந்த இடத்துல வந்து பல வருஷமாக இருக்குது அப்படின்னா அது லேட்டராக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ம் சேர் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு கிளேஷியரோட எரோஷன்னால இப்படி ஒரு ராக் ஃபார்மேஷன் இருக்குன்னா அது சர்க்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கோரி ஸ்காட்லாண்ட் யூகேல இருக்குது அண்ட் கார் வந்து ஜெர்மனியில் இருக்குது. தீஸ் ஆர் கைண்ட் ஆஃப் சர்க்ஸ். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ சர்க்கெலாம் பாருங்கள், இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி டிப்ரெஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்து கிளேஷியர் அப்படியே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆஸ் த ஐஸ் மெல்ட்ஸ் தே கெட் ஃபில்ட் அப் த சர்க். ஸோ ஐஸ் மெல்ட் ஆக அந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து குளிர்காலத்தில் நல்லா வந்து கெட்டியாயிரும், பிகம் பியூட்டிஃபுல் லேக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மவுண்டன்ஸ் கால் டான் லேக் கூட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். when the two adjacent cirques erode towards each other, the previously rounded landscape is transformed into a narrow, rocky, steep-sided ridge called arteritis. A வந்து சைலண்ட், ரிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏ சைலண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ரிட்டே அப்படிம்பாங்க. ஸோ 2 சர்க் வந்து இப்படி இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது கொலைட் ஆகி ஒன்றா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீப் சைடட் ஒரு மவுண்டன் ராக் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ U-shaped valley is found beneath the glacier which is deepened and widened by the lateral and vertical erosion. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா U-shaped valley வந்து ஃபார்ம் ஆகும் இந்த கிளேஷியருக்கு கீழே. ஸோ the material carried by glaciers such as rocks, big and small, sand, silt வந்து இந்த மாதிரி U-shaped valleyயில் டெபாசிட் ஆயிடும். ஸோ தீஸ் டெபாசிட்ஸ் ஃபார்ம் glacial moraines சொல்லுவாங்க. ஸோ டெபாசிஷனல் ஃபீச்சர் வந்து moraines அண்ட் சர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் எரோஷனல் ஃபீச்சர். சரிங்களா? ஓகே. ஸோ மொரைன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ போக போக ஒரு பாத்தே கிரியேட் பண்ணிடும், இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்டு பாத்து மாதிரி கிரியேட் பண்ணி இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிளேஷியல் மொரைன்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட். ஸோ ஹாவ் யூ எவர் விசிட்டட் அ டெசர்ட்னு கேட்டிருக்காங்க. ட்ரை டு கலெக்ட் சம் பிக்சர்ஸ். அண்ட் ஆக்டிவ் ஏஜென்ட் ஆஃப் எரோஷன் அண்ட் டெபாசிட் இன் த டெசர்ட் இஸ் விண்ட். ஸோ எரோடும் பண்ணும், இன்னொரு இடத்துல அதை டெபாசிட்டும் பண்ணுறது தான் விண்ட். ஸோ இன் டெசர்ட்ஸ் யூ கேன் சி ராக்ஸ் இன் த ஷேப் ஆஃப் மஷ்ரூம். ஸோ காமன்லி இதை தான் வந்து மஷ்ரூம் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாரிசான்டல் விண்ட் வந்து இந்த டவுன்வர்டு பகுதிகளில் டுவர்ட்ஸ் த லேண்டு கிட்டே வந்து விண்டோட மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோட மூமெண்ட் அவ்வளோக்கா இருக்காது. அப்படி வந்து விண்டோட மூமெண்ட் இங்கே இருந்து கீழே இருக்கிற அந்த ராக் எரோட் ஆயிரும். ஸோ இதுதான் மஷ்ரூம் ராக்னு சொல்லுவாங்க. ஸோ winds erode the lower section of the rock more than the upper part. Therefore, such rocks have narrow base and wider top. An isolated residual hill standing like a pillar with rounded tops are called as inselbergs. ஸோ இதை வந்து இன்செல்பர்க்ஸ்ன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஒரு ரெசிடியல் ஹில் வந்து மேலே ரவுண்டட் டாப் வந்து கீழே பில்லர் மாதிரி மேலே ரவுண்டட் டாப் இருந்தால் அது இன்செல்பர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இன்செல்பர்க் இந்த கலஹாரி டெசர்ட், சவுத் ஆஃப்ரிக்காவில் கலஹாரி டெசர்ட் இருக்குது, அங்கே ரொம்ப வந்து ஃபேமஸ். சரிங்களா?
ஸோ இதுதான் வந்து அந்த இன்செல்பர்க்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே வந்து பில்லர் மாதிரி இருக்கும் அண்ட் மேலே வந்து ரவுண்டட் டாப் மாதிரி இருக்கும். சரிங்களா, மேலே போய் பார்த்தீங்கன்னா ரவுண்டடாக இருக்கும். And so next வந்து when the winds blow, it lifts and transports sand from one place to another. When it stops blowing, the sand falls and gets deposited in low hill. So low hill பக்கம் வந்து இப்படி deposit பண்ணி விட்டுரும் like structures. So these are called sand dunes. So sand dunes பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து எடுத்து இந்த இடத்துல ஒரே இடத்துல deposit பண்ணிடும். So the crescent shaped sand dunes are called barchans. Barchans அப்படின்னா இந்த மாதிரி crescent shapeல வந்து sand dunes வந்து இருக்கும் டெசர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ barchans பாருங்கள் இந்த மாதிரி லைக் crescent ஷேப்பில் வந்து இருக்கும். நான் ரெண்டுமே எம்மு தான். அண்ட் லகூன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஷாலோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் ஃப்ரம் த சி. ஸோ லகூனுங்கிறது வந்து இப்போது நீங்கள் இந்தியாவில் கோஸ்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்துருக்கும். ஸோ பார்ஷியலாக வந்து சி கூட கனெக்ட் இருக்கும், இல்லைனா வந்து ஃபுல்லாகவே கட் ஆயிரும். சரிங்களா, ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கா லேக் வந்து ஒடிசாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க, புலிக்கட் லேக் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷோட பார்டரில் இருக்குது, வேம்பநாட் லேக் வந்து கேரளாவில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபேமஸ் லகூன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ லகூன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும், லைக் இந்த மாதிரி தான் சி பக்கத்தில் இருக்கும், பார்ஷியலாக வந்து சி கூட கனெக்ட் ஆகிருக்கும், இல்லைனா டோட்டலாக இட் வில் பி கட் டவுன். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த லெசனில். ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்கேஸ் வந்து இஃப் யூ கைஸ் வாண்ட் டு நோ அபவுட் நம்ம ஸ்டடி படி கோர்சஸ் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியணும்னா கீழே இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ அன்அகாடமியோட ப்ளஸ் கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணணும், இல்லைனா வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணுனாலும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் லைக் ப்ரெஸ் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் நம்ம கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி கன்செஷன்ஸ் அண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸும் வந்து இருக்குது. ஸோ டெமோ வீடியோஸ் வேணும்னா லைக் பாலிட்டிக் டெமோ வீடியோஸ் இருக்காது, அண்ட் ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு என்விரான்மெண்ட் மிச்ச சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே டெமோ வீடியோஸ் போட்டிருப்பேன். பிபின் சந்திராவுக்கு டெமோ வீடியோஸ் இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அதோட டெமோ வீடியோஸ் வாங்கிக்கோங்க. தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.